தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வல்லினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தாவேக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்வில் அவங்க இளைஞர்களுக்கான சில வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. அதை சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சேனல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள வெறுப்பேற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் தகன். தாவேக்கா அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளையுமே கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போது மகளிருக்கான வாக்குறுதி ஏற்கனவே கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள்னு ஒரு 10 வாக்குறுதிகள் கிட்ட கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இதுதான் நம்ம இது உண்மையிலே இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்குது, இல்லை இன்னொன்று இளைஞர்களுக்கு இது எந்த அளவுக்கு நன்மையாக இருக்க போகுது, இது இளைஞர்களுக்கு பிடிக்குதா, ஸோ இது ஓகேவா பார்த்து ஈர்த்து வாக்கு இல்லை, என்ன குறைகள் எதெல்லாம் விமர்சிக்கிற மாதிரி இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது, இதை தான் நம்ம இந்த மக்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த பதிவில். முதல்ல பார்த்திங்கன்னா கல்லூரியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு 20 லட்சம் வரைக்கும் கடனாக, அதாவது அடமானம் எதுவும் இல்லாமல், அதுதான் அவங்க பிணையம் இல்லாமல் ஸோ கல்வி கடன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு உண்மையிலே நல்ல திட்டம் தான். ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கி படிக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் உயர்கல்விக்கு கிராமப்புறங்கள்ல இருந்தும் வராங்க. அவங்களுக்கு ஒரு பின்புலம் இல்லாத வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று பேக்ரவுண்ட் அவ்வளோ இல்லாமல் சொத்து இருக்காது, எதுவும் பேக்ரவுண்டும் இருக்காது, அவங்களுக்கு ஹெல்ப்பு இருக்காது. ஸோ அப்போ கல்வி கடன் வாங்கணும் போது ஏதாவது பேங்க்குக்கு போனால் அது அடமானத்துக்கு இது இருக்கா, இவ்வளோ இருக்கா, உங்கள் சொத்து இருக்கா, இல்லை வீடு இருக்கா, எதை வச்சு கடன் கொடுக்குறதுன்ற மாதிரி கேட்பாங்க. முதல் பட்டதாரிகளுக்கெல்லாம் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான். இது உண்மையிலே கல்லூரியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஸோ படிப்பை தொடர முடியாமல் நிறைய பேருக்கு போகுது இந்த காரணத்தினால. ஸோ இப்போ பிரச்சனை இல்லை. இவங்க இந்த விஷயத்தை அறிவிச்சுட்டு ஒருவேளை ஆட்சிக்கெல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது நல்ல திட்டம் தான். உண்மையிலே இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கிற விஷயம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் வருடாவருடம் நடத்தப்படும், காலதாமதம் இல்லாமல் நடத்தி இளைஞர்களுக்கு எழுதுறவங்களுக்கு உடனுக்குடன் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, இத்து போன கவர்மெண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு தேர்வு நடத்தும், அது இஷ்டத்துக்கு வேலை கொடுக்கும். தேர்வு எழுதிட்டு உட்காந்துருக்கணும், எப்போ வேலை வரும்னு. ஆல்ரெடி அவன் பல வருஷமாக கஷ்டப்பட்டு படித்து தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டா வேலை வரத்துக்கே ஒரு வருஷம் இழுத்துருக்கு இருக்கும். வயசே போயிடும் அதுக்குள்ள. அப்புறம் ஏற்கனவே வயசான நேரத்தில் இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, சில பேர்லாம் ஏஜ் பார் டைம்லலாம் பாஸ் ஆவாங்க. அப்போ போயிடும். அந்த டைம்ல ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படா நம்மளுக்கு கல்யாணம் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய பேர் சில பேர் இருப்பாங்க கொள்கையோட. ஆமாம், அது ஏன்னா கொள்கைன்னு இல்லைங்க, வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு. வேற பின்ன பொருளாதாரத்தில் இல்லை, பொருளாதாரம் இல்லை, குடும்ப கஷ்டம். சரி, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா பொண்ணு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா போயிட்டு பேர்ல இப்பெல்லாம் எல்லாரும் கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும், இல்லைன்னா ஐடி இல்லைன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ள, இப்படிதான் போறாங்க. முக்கியமா கவர்மெண்ட் மாப்பிள்ளனா ஒரு கெத்து தான். சரி, அப்பதான் கல்யாணம் பண்ண முடியும்னு 30 வயசு 32 வயசுலலாம் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அரசாங்கம் என்ன பண்ண தெரியுமா, ஈத்தடிக்கும் வேலை கொடுக்கறதுக்கு. குரூப் 4 எழுதுறவங்களுக்கு கூட பரவாயில்ல, அவங்க எப்படியா ஈஸியாக பாஸ் ஆயிடுவாங்க. குரூப் 2 குரூப் 1 எழுதுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகளும் வருடத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும், தேர்வுகளும் ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்கும். தேர்வுகள்லாம் தாமதமாக கஷ்டப்பட்டு படிச்சுன்னு உட்காந்துருப்பான், செலவு பண்ணி இது கோச்சிங் சென்டர் போயிட்டு. ஆமாம், அது குடும்ப கஷ்டம் வேற, பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கின்னு அந்த நேரத்தில் கரெக்டாக டைமுக்கு எக்ஸாம் நடத்தாமல் அது மட்டும் இஷ்டத்துக்கு கவர்மெண்ட் ஈத்து அடிச்சுட்டு இருந்தால் அவன் டைமுக்கு தான் வேஸ்ட் ஆகும். எது போனாலும் பரவாயில்லைங்க, டைம் போயிடுச்சுன்னா வயசு போனால் வராது, அப்படி இருக்கும். அதில் சில பேர் ஏஜே பார் ஆகிடும். அந்த மாதிரி திரும்பி என்ன. ஸோ இது இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தேர்தல் அறிவிப்பு தான். இதுவும் நல்ல தேர்தல் வாக்குறுதி தான். இதையுமே நம்ம பாராட்டணும். ஏன்னா நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா பாராட்டணும். இது ஏற்கனவே ஒரு குறையாக பார்த்துருக்காங்க. சரி, இந்த விஷயத்தை சரி பண்ணணும், ஆட்சிக்கு வந்தால் சரி பண்ணணும், வரவேற்கத்தக்கது. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கது. அடுத்து இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் இதே மாதிரி பிணையம் இல்லாமல் கடன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான்.
ஏன்னா இப்போ இளைஞர்கள்லாம் தொழில் தொடங்குறதுக்கு அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்டால் இருக்காது, ரொம்ப சிரமம், முதல் தடவை கஷ்டம். பட்டதாரிகளா இருக்கும்போது ஆமாம், நிறைய பேர் படிச்சுட்டு இப்போ தான் வருவாங்க. ஸோ வேலைக்கு போய் பணம் சேர்த்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு 5 லட்சம் ஆகுதுன்னா ஒரு 5-6 வருஷம் இழுத்துடும். வருஷமா ஸோ வயசு போயிடும். அப்போ தொழில் தொடங்க முன்னொன்று நினைக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பணம் இருக்காது. அதனாலே நிறைய பேர் வந்து வேற வழி இல்லாமல் வேலைக்கு கிடைக்கிற வேலைக்கும் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு இதில் என்ன ஒன்றுனா, கடன் வந்து இப்போ சொத்து இருந்தது, வீடு இருக்குது, ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னா பேங்க் ஈஸியாக கடன் கொடுத்துரும். இல்லைனா ஆனால் எதுவும் இல்லைன்னா கொடுக்காது. இதில் பிணையம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கடன் கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம், அதை நம்ம பாராட்டணும். இளைஞர்கள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் மாதிரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெரிய அளவில் அவங்க பொருளாதாரத்துக்காக ரொம்ப அலைய வேணாம், கஷ்டப்பட வேணாம். ஆமாம், இது ஒன்று. பார்த்தீங்களா நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸுக்குன்னு ஒன்று. அது இன்னொன்று, கிரியேட்டருக்கு படைப்பாளிகளுக்கு ஒரு ஸ்கூல் நடத்த விடணும். இதை கொஞ்சம் முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அறிவிச்சாங்கன்னு இல்லை, இவங்க அறிவிச்சு இவர் விஜய் வந்து சிஎம்ஆ நேரம் இருந்திருந்தாருன்னா நம்மளுக்குலாம் யூஸ் ஆகிருக்கும். நம்ம இது மாதிரி கஷ்டப்பட்டு அந்த பயிற்சி பட்டத்தில் போய் படிச்சுட்டு இப்போ நம்மளாம் எடிட்டிங் கற்றுக்க அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில், இப்பயுமே கஷ்டப்பட்டு புதுசாக கற்றுன்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் கற்றுக்கணுன்னா நம்ம செலவு பண்ணணும். அது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் செலவு பண்ணி படித்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இவங்க கொஞ்சம் அரசாங்கமே ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லுது. இது புது விஷயம், கொஞ்சம் வித்தியாசமாகவும், கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு இளைஞர்களுக்கும் இதுவும் ஒரு தொழில்துறை உருவாக்குற மாதிரி தான். இதுவும் நல்ல ஒரு சினிமாவிலேருந்து வந்ததுனால அவருக்கு அந்த ஐடியா இருக்குன்னு அது கரெக்டுங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, கிரியேட்டர்களுக்கான அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பலாயிரம் கோடிகளுக்கு வந்து காலியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம தமிழக இளைஞர்கள் வந்து நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டராக மாறுறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு இது ஒரு தொழில்துறை உற்பத்தி, தொழில்துறை முன்னேற்றம் மாதிரி தான், நவீனமாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் பயனடைகிறாங்க. இதனால இளைஞர்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க அரசாங்கமும் இதுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன அவங்க அறிக்கையில் விடல, மறைமுகமாக சில ஆட்களை அது ஒரு லாபி இருக்காங்க. இவரோட நல்லாவே பண்ணிருக்காங்க. இவர் எப்படி பண்ணுவார் தெரியல. இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படி மட்டும் நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா இவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். பல யூடியூப் சேனல்கள் இவங்களோட பேரோல தான் இயங்கிட்டு இருக்கு. அது டிஎம்கே பேரோல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம். இப்போ வரவேற்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில இதில் நம்ம விமர்சனம் பண்ணவும் குறைகளும் இருக்குது. சில குறைகளும் இந்த வாக்குறுதிகள் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிற 29 வயசு வரைக்கும் 4000 ரூபாய் மாதத்துக்கு கல்லூரி முடித்தவங்களுக்கு. ஆமாம், கல்லூரி முடித்தவங்களுக்கு. அடுத்து டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து 2500 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது மீண்டுமே வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, மக்களை சோம்பேறித்தனமாக ஆக்கிடுமோன்னு ஒரு இதுதான் நம்மளுக்கு கேள்வி தான். இப்போ எங்கே 100 நாள் திட்டம்லாம் இருக்குல்ல, 100 நாள் திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அது மக்களை சோம்பேறி ஆக்கிடுச்சு. விவசாய வேலைகள் செஞ்சு உழைச்சிட்டு இருந்தவங்கள சும்மா உட்கார வச்சு கூலி கொடுத்துட்டு சோம்பேறி ஆக்கிடுச்சு. விவசாய வேலையும் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மக்களோட உழைப்பை வீணாக்குற மாதிரி சில இது எப்படின்னா, இது இப்போ எப்படி சொல்றது, அதான் நம்ம வேலைக்கு போகலனாலும் சம்பளம் வருமே, அரசாங்கத்திலிருந்து வருமே அப்படின்ற ஒரு சோர்வு தோய்வுக்கா கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும், முயற்சி பண்ணணும், திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பெருசாக வராது. இது இளைஞர்களுக்கு ஒரு சோர்வாக்கிடும் அவங்களுக்கு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இவர் வந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து இந்த ஊக்கத்தொகைன்னு கொடுக்கறதுக்கு கல்லூரி முடிச்சுட்டு படித்து முடித்த இளைஞர்களுக்கு இவர் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலத்திலே அவங்களுக்கான தொழில்துறைகள், புதிய தொழில்துறைகள் உருவாக்குனாங்கன்னா இந்த பணத்தை அதில் முதலீடு பண்ணும்போது முடிச்சவனே அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி லெவலில் அடிப்படை தகுதியில் வேலை வாய்ப்பு, அது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. உருவாக்குறது புது கம்மியாக இருக்குது. இப்போ நகரத்தில் மட்டும், அதாவது சென்னை மாதிரி பெருநகரங்களில் மட்டும்தான் வேலை வாய்ப்புக்கு தேடி இளைஞர்கள் ஒரே இடத்துல குவிறாங்க, பெருகி வழியுது, பத்த மாட்டுது, எங்கேயுமே இடம் பத்த மாட்டேங்குது. சென்னைன்ட்டு செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ சென்னைக்கு அருகாமையில்னு சொல்லி போயினே இருக்குது. ஸோ இப்படி இருக்குது சென்னையில். அதே மாதிரி அதை விட்டால் கோயம்புத்தூர், திருச்சின்ற ஒரு சில நகரங்கள் முக்கிய வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்குது, முக்கிய நகரங்கள்லாம். ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களே குறைஞ்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே விவசாயம் சார்ந்த பொருட்கள்லேருந்து உற்பத்தி பண்ண சில கம்பெனிகள், சில உற்பத்தி பண்ணுறதுக்கான, சில ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான சில கம்பெனிகள் உருவாக்கலாம், அரசாங்கம் உருவாக்கலாம். அந்த சுற்று வட்டாரத்தில் அவங்களுக்கு இருக்கிற இடத்துலயே வட்டாரத்தில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு இருக்க தொழில்களை உருவாக்கும் போது அவங்களுக்கு அங்கேயே வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப தூரம் வந்து குடும்பத்தை விட்டு வந்து பிரிஞ்சு அவங்கெல்லாம் கஷ்டப்படணும்னு இருக்காது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணி வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம். ஸோ இளைஞர்களும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு இது இருக்கும். எப்பயுமே நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது தான் நம்மளுக்கு ஒட்டுன்னு சொல்லுவாங்க. வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு அந்த ஒரு இதுவே இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா கொடுக்குறதுலாம் வந்து இது கேட்க வேணா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இவர் ஒரு சொன்னார்ல,
பஸ் இலவசமாக விட்டுட்டு ஓசியில் அந்த மாதிரி அந்த மாதிரி அப்புறம் விமர்சிக்கிறதுக்கு விமர்சிக்க ஒரு ஆரம்பிச்சிடும். வாய்ப்பா ஆயிடும் இது. உட்காந்துக்கிற அப்படின்னு அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இளைஞர்கள், திட்டி அவங்க வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் 4000 ரூபா வரும்போது, அதான் எங்கள் தலைவர் 4000 ரூபா கொடுக்குறாரு, என்ன என்னத்துக்கு வேலைக்கு போகணும் தான் போ அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு மாதிரி விமர்சித்துக்குள்ள அவன மாதிரி அவங்களோட. அப்போ அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்னடா இவர் வந்துட்டு இப்படி கெடுத்துட்டாரு, பையன் வேலைக்கு போயினா இதை விட அதிகமாக தான் சம்பாதிப்பாங்க, எப்படி 4000 ஒன்றும் இல்லை. ஸோ வேலைக்கு திறமையை வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போயிருந்தோம்னா ஒரு 15,000 20,000 தான் பேசிக் சேலரி சம்பாதிப்பான். அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இப்படி சோம்பேறி ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது ஒரு சின்ன பின்னடைவை ஏற்படுத்தும். இது ஆல்ரெடி விமர்சனத்துக்கு உள்ளாக்கி நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இதுல நம்ம ஒன்றும் கடுமையாக விமர்சிக்கணும்னு இல்லை. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் இதில் குறைகளாக பார்த்தா இப்படி, அதாவது அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்காம அந்த நிதியை வந்து தொழில்துறைக்கு நம்ம அப்படியே முதலீடு பண்ணி வளர்த்துலாம், ஏற்படுத்தி இது பண்ணணும். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். கொஞ்சம் சின்ன இதில் மாற்றங்கள் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். தற்சமயத்துக்கு மட்டும் யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு வெறும் வாக்குக்கோசரம் இதெல்லாம் பரவிச்சா இளைஞர்கள் வாக்கு கிடைக்கும், இப்போ உடனே போட்டுருவாங்க அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பிளான் பண்ணணும். தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ஒரு அரசியல் கட்சிக்கு. இப்போ இன்னொன்று அறிவிச்சிருக்காரு, அதாவது 75% தமிழர்களுக்கு வேலை கொடுக்குற நிறுவனங்களான தனியார் நிறுவனங்களுக்கு வந்து 2% மாநில வரி விலக்கும், 2.5% மாநில வரி விலக்கும், அது மட்டும் இல்லாமல் 5% மின் வரி விலக்கும் கொடுக்குறாங்க. மின் கட்டணம் குறைப்போம். இது எப்படின்னா நல்ல திட்டம் தான் இது. இன்னொன்று, இதுதாங்க தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு. புதுசாக கட்சி தொடங்க தமிழ் தேசியத்தோட தாக்கம் இருக்கு எல்லா கட்சிகளும். தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தேர்தல், தமிழ் தேசியத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்களை இதை தவிர்க்க முடியாதுன்றது இந்த ஒரு விஷயம். தமிழ் தேசியம் ஆழமா வேரூன்றி இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது நிறைய கட்சிகள் புரிஞ்சிச்சு. இப்போ எடப்பாடி அவர்களும் இதே மாதிரி அறிவிச்சிருக்காரு. இன்னொரு சைடு இந்த அறிவிப்பு வராது, நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது தெலுங்கு தலைமை தெலுங்குகள்லாம் சேர்ந்துட்டு ஒரு தலைமை ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திராவிடம்ன்ற பேர்ல முகமூடி போட்டுக்கின்னு அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் குடும்ப வேலை வாய்ப்புகளுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணாங்கன்னா எல்லாம் எங்கெங்க போறது தமிழர்களுக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம், ஒரு வரையறுக்கணும். நம்ம சொல்றது என்னன்னா, தமிழ் தேசிய தரப்புல இருந்து சரி நீங்க அறிவிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது நல்ல விஷயம். எடப்பாடி அறிவிச்சதுக்கும் சரி, இது அறிவிக்கிறதுலாம் ஓகே தான். நல்ல வரவேற்க திட்டம் தான். இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ தமிழர்கள் நீங்க வரையறுக்கிறீங்கல்ல, தமிழர்கள் அப்படின்னும் போது யார் தமிழர்கள் அப்படின்ற வரையறையை நீங்க தெளிவா சொல்லிடணும். இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, தமிழர்கள் யார் அப்படின்னா தமிழ் குடிகளில் பிறந்தவர் தான் தமிழர்கள். யாரெல்லாம் தமிழ் குடிகளில் பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தமிழர்கள், அவங்கெல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஸோ அப்போது நீங்கள் ஒரு பட்டியல் உருவாக்கணும். பூர்வக்குடிகள், தமிழ்நாட்டுடைய பூர்வக்குடிகள்லாம் என்ன அப்படின்றத ஒரு பட்டியல் உருவாக்கணும். ஏற்கனவே மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து கலவையாக தான் கிடக்குது, ஓகேவா? அது வந்து அந்த விஷயத்துலேருந்து பிரிச்சுட்டு அதெல்லாம் மாற்றிட்டு அதெல்லாமே மாற்றிக்கிட்டாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது, ஆந்திராலாம் மாற்றிட்டாங்க, அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. கர்நாடகா, கேரளா எல்லாமே பிரிச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் அப்படியே இருக்குது. எல்லா மாநிலத்தையும் உள்ளடக்கி அதே சமூகங்களோட இருக்குது. ஆமாம், நம்மளது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பட்டியல் அறிவிக்கணும். தமிழ்நாட்டுக்கான ஒரு தமிழர்களுக்கான ஒரு பட்டியல், குடிவாரி பட்டியலை ஒரு தயாரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடிவாரி கணக்கெடுப்பணும். மக்கள் தொகை எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 2011 இன்ன வரைக்கும் எடுக்க விடாம தெலுங்கு தலைமை கட்சி பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஓப்பனாக சொல்லாதீங்க, அவங்களுக்கே புரியும். மேலே பார்க்கல, ஓப்பனாக அடிச்சு விட வேண்டியது தான். ஓகே, இது ஒன்று. இந்த விஷயத்தை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டியலை வச்சு தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், இதுதாங்க தமிழர்களுக்கான பட்டியல். இவர்கள்லாம் தாய்மொழியாக கொண்ட குடிகள், இவங்கெல்லாம் தமிழர்கள். இவங்களுக்கு 75% வேலைவாய்ப்பை எந்தெந்த தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை உண்டு அப்படின்னு அறிவிக்கணும். அதை விட்டுட்டு 19 அறிவிச்சுட்டு அது என்ன ஆகும்னா, இப்போ இந்த பட்டியலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சாதிகளும் வந்துடும், கேரளாவில் இருக்கிற குடிகளும் வந்துடும், கர்நாடக குடிகளும் வந்துடும். ஸோ இதெல்லாம் வரும்போது ஏன் நார்த் இந்தியன்ல இருக்கிற குடிகள்லாம் கூட இங்கே இருக்கும். ஏற்கனவே குடிகளுக்குள்ள குழப்பம் நிறைய உருவாக்கிடுச்சு இத்தனை வருஷத்துல. ஸோ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பு யார் வந்து இப்போ ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை டிவிக்கே வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை சரி செய்யுங்க, சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இதில் வந்து
அதாவது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இதை செஞ்சாதான் முறைப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அது தமிழர்களுக்கு உண்மையிலேயே 75% வேலை வாய்ப்பு கொடுக்கும், அவங்களுக்கு உண்மையா கிடைக்கப்படும். இல்லைன்னா அவங்களுக்கு அது எவ்வளவு கிடைக்கும் கோல்மால் நடக்கும். ஏற்கனவே இப்ப அரசாங்க வேலைகள் அப்படிதான் கோல்மால் நடந்துட்டு இருக்குது. அது எல்லாம் பண்ணா இப்ப அவங்களாம் எங்கங்க போறது, பாவம் எவ்வளவு நாள் அவங்களும் மறைச்சுன்னு இருக்காங்க. நம்ம எக்ஸ்போஸ் பண்றது நம்ம வேலை, அதுக்கு தானே நம்ம அவங்களும் இருக்கட்டும், அவங்களுக்காக தான் 25% வச்சிருக்கோம், அதுக்குள்ள அவங்க செஞ்சுக்கிட்டோம். திறமொழியாளர்களுக்குன்னு 25% இருக்கு, சேர்த்துக்கிட்டோம். நம்மளுக்கு எதுவும் கேள்வியே கேட்க போறது கிடையாது. நம்மளுக்கு 75% தேவை. கர்நாடகாவெல்லாம் 100% சொல்லிட்டுக்கிறான். நீங்க என்ன நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு 75% சொல்லினுக்கிறோம். இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு தேர்தலில் நிற்கிற கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஏடிஎம்கேலாம் வாய்ப்பு இருக்குல்ல, அவங்களே சொல்றாங்கன்னா அது பெரிய விஷயம். வந்துட்டு தனி நாடுங்க, அது உலகத்திலே இல்ல, அவங்க ஒரு தனியா இருக்காங்க. அங்க போனீங்கன்னா கன்னடா தான் உலகத்திலேயே மூத்த மொழின்னு சொல்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும். நாங்களாம் 100% இதெல்லாம் அவங்களுக்கு வெறியா இருக்கக்கூடாது, உணர்வை கற்றுக்கணும்ல. அவங்களுக்கு இருக்கிற பற்று நம்மளுக்கு இருந்திருந்தா தமிழ்நாடு என்னைக்கே முன்னேறி இருக்கும். தமிழ்நாடுன்னு பேரும் எப்பயோ வாங்கியிருப்போம். அடுத்து ஒரு அறிவிப்பு ஒன்று, போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நினைக்கும் போது தான் சிரிப்பாக வருது. அண்டாவை கொண்டா சேசடிக்கன்னு பாடினவர் இப்படி சொல்கிறாருன்னு. இப்போது பாட்டு பாடினது போனது எல்லாமே இவர் என்ன சொல்லுவார்னா, இதை நம்ம விமர்சித்தோம்னா கமெண்ட்டில் கூட தாவேக்கா உறுப்பினர்கள்லாம் இது பண்ணலாம். என்னென்னா படமாக பாருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் படம் அது நான் டைரக்டர் நடிக்க சொன்னார், ப்ரொடியூசர் அந்த மாதிரி டைரக்டர் கதை எழுதினாரு, கதைக்கேற்ற மாதிரி நான் நடிக்க வேண்டியதாக போச்சு, அதுக்கு தான் எனக்கு ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாரு அப்படின்னு விஜய் ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி இருக்கிற படங்களை நான் ஆதரிக்கலை, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் படம் இதுக்கு மேலே நடிக்க போகிறேன், நடிச்சது நான் இது தவறு தான் அப்படின்னு இந்த மாதிரி குடியை மதுவை ப்ரொமோட் பண்றது, சிகரெட் ப்ரொமோட் பண்றது, அதிகபட்சம் சில ஆபாசமான சில விஷயங்கள் கூட படத்துல காட்சிகள் அப்படிலாம் வந்திருக்கும். ஆக்சுவலா அவரோட கடைசி படமான லியோ படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜுமே ஒரு இதுல சொல்லியிருக்காரு, படமா பார்த்துட்டு போறவங்கன்னு சொல்றவங்க அப்படி கிடையாது, படம் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல ஒரு முக்கியமான பங்காற்றுது. ஒன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா பிரபல நடிகர்களான ரஜினி, கமல், அஜித். ஆனா எனக்கு சந்தேகம், அப்படி சொல்லிட்டு அவரே தான் அந்த மாதிரி கதையை எடுத்துட்டு வச்சுக்கிறாரு. கரெக்ட் தான். இல்லை, அந்த படங்களும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுது, தனி மனித தாக்கமும் ஏற்படுத்துது. அதுவும் நிறைய பேர் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சது, ஸ்டைலாக அது ஒரு ஸ்டைல் நினச்சிட்டு குடிம்பழக்கத்துக்கு அடிமையானவங்க. இதெல்லாம் நடந்து ப்ரமோஷனுக்குமே பாட்டுகள் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரொடியூசர் நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் யாருன்னு பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம உதயசூரியனால தான் இருக்கும். சிகப்பு பூதம், சிகப்பு பூதம். சரி, ஓகே, இப்படியும் சொல்லலாம். சிகப்பு பூதம் நல்ல பேர் தான், சிகப்பு பூதம். ஸோ இந்த விஷயம் ஒரு அறிவிச்சிட்டு, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவர் நடிக்கவே கிடையாது. அவர் நடிக்கவே கிடையாது. அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அவர் நடிக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி 1-2 நடிச்சிருக்கலாம். அரசியலுக்கு வந்ததில் அவர் அந்த மாதிரி நடிக்கவே இல்லை. அவர் ஒரு முன்னுதாரணம், இவரும் முன்னுதாரணம் சொல்றாரு. ஸோ நான் பண்ண அவர் தொண்டர்கள் அவரை பார்த்து இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் குடிக்காம இருந்தாங்க. நிறைய பேர், ஆமாம், எம்ஜிஆர் ரசிகர்கள் தொண்டரானவங்க குடிக்காம இருப்பாங்க. அப்போ இவர் ரசிகர்கள்ட்ட நான் அதான் மக்கள்கிட்ட இவர் என்ன சொல்லணும்னா, நான் முன்னாடி நடிச்சது ஒரு தவறான நடிச்சிட்டுங்க, இந்த மாதிரி அது நான் எதிர்க்கிறேன் இந்த விஷயத்த, அந்த மாதிரி நடிக்கிறத அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நான் அரசியலுக்கு வந்துட்டு இனிமேல் படம் நடிக்க போறது இல்லை, ஸோ என்னுடைய கருத்தியல் இதுதான்றதை அவர் முதல்ல சொல்லிடணும். இது வரைக்கும் சொல்லலை எங்கேயும். ஆமாம், அது பதிவு பண்ணதில்லை. அப்புறம் எப்படி போதையில்லா சமூகத்தை எப்படி உருவாக்கணும்ன்ற சொல்லாருன்னு தெரியல. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் போதையில்லா சமூகத்தை உருவாக்க முடியும்? ஒரு விஷயத்தை, ஒரு விஷத்தை விதைக்கிறது ரொம்ப சுலபம், அதை எடுக்கிறது ரொம்ப கடினம். ஆக்சுவலாக ஆனால் கோலா கொக்கோ கோலா பற்றியுமே எதிர்த்துருக்காரு. கொக்கோ கோலா பாட்டுமே வந்திருக்கு, கொக்கோ கோலா பிரவுன் கலர்டான்னு. அவரே விளம்பரம் எதிர்த்துருக்காரு. கத்தி படத்தில் எதிர்க்கவும் செஞ்சாரு. ஓகே, அந்த மாதிரி எதிர்க்குங்க, பார்ப்போம். அது இன்னும் தேர்தல் பேசுங்க. மது ஒழிப்புக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் என்ன பண்ணணும், சினிமாவில் அந்த மாதிரி நடிக்கிற படங்கள் வெளியே வரும்போது எதிர்த்து பேசுங்க. அந்த மாதிரி இப்போ புது படங்கள் கூட எதிர்த்து பேசலாம், அவர் எதிர்த்து பேசலாம். அதுக்கப்புறம் நான் நடிச்சதே தப்பு தாங்க, என்னை பார்த்துட்டு அந்த மாதிரி நடிக்காதீங்க, அதெல்லாம் அதெல்லாம் நான் தப்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அதுதான் நம்ம முன்வைக்கிறோம். தேர்தல் தொகுதிகள்லாம் அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எந்த இடத்துல நிற்க போறாருன்னு. திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும். அது நிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சா கூட நல்ல விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 தொகுதியில நிக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவரு நிக்கிறாரு, சரி ஓகே, அது சட்டத்துல இடம் இருக்கு, நிக்கிறாரு. 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். ஆமா, தேர்தல் கமிஷன் திரும்ப இடைத்தேர்தல் நடத்தும். யாருடைய பணம் நான் போகும், இதை பத்தி யோசிக்கணும்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பணத்தை நான் தரேன்,
அந்த தேர்தல் கமிஷனுக்கு அப்படின்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஒரு அட்வைஸாக சொல்கிறோம். ஏன்னா மக்கள் பணம் வீணாக போகுது இல்லை. அப்புறம் நான் மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மாற்று அரசியல் ஏற்படுத்துறது. ஏற்கனவே நிறைய கட்சிகள் அது மாதிரி செய்வாங்க, 2 இடத்துல நிற்கிறதுலாம். அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மக்கள் மேலே அக்கறை வச்சு அப்போ மக்கள் பணத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. அதனால ஒரு இடத்துல சரி நீங்கள் ஒரு 2 இடத்துல நிற்கிறது பிரச்சனை இல்லை. ஜெயிச்சுட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தலுக்கு என்ன செலவாகுதோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் அவங்க வேட்பாளர்கள் ஒரு மக்கள் ஒரு 150 பேருக்கு கிட்ட 106 பேர் 106 அதாவது ஒரு கட்சியில் வேட்பாளராக நிற்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது ஊழல் கட்சி, நீங்களே சொல்கிறீங்க. அந்த ஊழல் கட்சிகள்லேருந்து திராவிட கட்சின்னு சொல்லிடலாம். அதான் ரெண்டு ஒன்று தான். அந்த ஊழல் கட்சியிலேருந்து வராங்க வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்கலன்னு. அப்போது இவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிறீங்கன்னா அவங்க ஊழல் பண்ணுற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்கல்ல, அதில் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அந்த கட்சியில் நிற்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க இருந்து வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ இங்கே மட்டும் நீங்கள் ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நடந்துடும்? என்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட முடியும்? அவங்க அங்கே ஜெயிச்சு ஊழல் பண்ணலாம், அது ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா இங்கே வராங்க சொல்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாதுங்க, தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரி நபர்களை என்ன ஸ்ட்ராட்டஜின்றது தான் புரியல. இதெல்லாம் தவிர்க்கணும். ஆக்சுவலாக இதுவுமே திமுக எதிர்க்குதாங்க. அங்கே இருக்காங்க. இப்போ வந்து அதிமுகலேருந்து சேகர் பாபுவும் செந்தில் பாலாஜியும் போய் இணைந்து திமுகலேருந்து அதிமுக எதிர்க்கலையா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒன்றும் இல்லை. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி? நான் என்ன கேட்குறேன்னா, அதுதாங்க ஏற்கனவே அரசியலில் 50 வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி தவறுது. இப்போ இவர் ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணாருன்னு. ஆனால் அவரே வந்து ஈடிக்கிட்ட மாட்டின உடனே அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, பழி வாங்குற நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அரசியல்லாம் மக்கள் பார்த்து வெறுத்து போச்சு. நீங்கள் திரும்ப அதே மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காரு அவர். அது மக்களிடையே நம்பகத்தன்மை குறையும். மாற்று அரசியல் முன் வைக்கிறவங்க உண்மையிலேயே மாற்றா வரணும். அப்போ தான் இது உங்கள் தொண்டர்கள், உங்கள் கட்சி உறுப்பினர்கள், உங்களுடைய தீவிர ரசிகர்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஓகே ஏதோ ஆனால் அவங்க ஓட்டு போட்டால் மட்டும் போதுமா? ஒரு 20-25% பொதுமக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு யார் பக்கம் போதோ அவங்க தான் வெற்றி. அதை வச்சுதான் தேர்தல் வெற்றி தீர்மானிக்கப்படுது. அப்போ நீங்கள் அவங்க ஓட்டை இது பண்ணணும்னா அவங்களுக்கு நீங்கள் தவறாக ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தவறாக ப்ரொஜெக்ட் ஆகும். மாற்று அரசியல்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிய அப்போ ஏற்கனவே ஆட்சி செஞ்ச தெலுங்கு கட்சி தான் ஆட்சிக்கு வரும். இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இதை தவிர்த்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தெலுங்கு சாதியை சேர்ந்த ஒருத்தர் நான் சாதி வெறி பிடிச்சவன் தான் ஓப்பனாக சொல்கிறார், அடையாளப்படுத்திக்கிறாரு, சாதிவாதியை அடையாளப்படுத்திக்கிறாரு. எனக்கு சாதி வெறி இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. அவரை கூப்பிட்டு நீங்கள் வேட்பாளராக நிறுத்துறீங்கன்னா இது எப்படி மக்கள்கிட்ட வந்து நல்ல முறையில் போய் சேரும்? இது உங்கள் கட்சி நீங்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க, பெரியார் தான் எங்களுடைய முதன்மை வழிகாட்டின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இது? அப்போ நீங்கள் சும்மா ஒரு பேருக்கு தான் போட்டுக்கிறீங்க பெரியாரை, அதுதான் மக்களுக்கு அப்படி தான் புரியும். அப்போது உங்கள் கட்சி வந்து இதெல்லாம் உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு. இது இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, இது ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சி மாதிரி தான் சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கல முடியாது. அப்புறம் ஓட்டை பிரிச்சுட்டு போவீங்க. அது மூலிமா ஏற்கனவே அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும். மக்கள் நம்பிக்கைத்தன்மையை வந்து உடைக்கிற மாதிரி ஆகும். அதாவது வேற வழி இல்லாமல் தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நடவடிக்கைகள்லாம் விமர்சனத்துக்குரியது. இதெல்லாம் விமர்சனம் பண்ணி தான் இதெல்லாம் குறைகள். இந்த குறைகளை சரி செஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் மாற்று அரசியல் மாற்று கட்சியாக வர முடியும், மாற்று எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஸோ அதாவது மாற்றம் வேணும்னு நினைக்கிற மக்கள் ஒருமித்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்கள் குறை இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி குறைகள்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஓட்டெல்லாம் ஒரே இடத்துக்கு வராது. கலப்படமாக இல்லாமல் கொஞ்சம் உண்மையிலேயே தீய சக்தி திமுக இருக்க தூய சக்தியாக வாங்க, யாரும் வர வேணான்னு சொன்னால். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தூய சக்தியாக வரணும். இந்த மாதிரி நம்ம ஆதரிச்சும் பேசியிருக்கோம். அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் ஆதரிக்கக்கூடியதோ நல்லதோ அதையும் நம்ம சொல்லி வரவேற்கத்தக்கதோ இருக்கு. விமர்சனம் பண்ணுற செயல்பாடுகளில் விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். தேர்தல் அறிக்கையிலையும் விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நிலைப்பாடு இதுதான். தப்புனா தப்பு, சரினா சரி, அவ்வளோதான். இதெல்லாம் மாற்றிக்கிட்டா அவங்க இன்னுமே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மாற்று கட்சியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இப்போ தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையை பார்த்துருப்போம். மக்களுக்கு அவங்களுக்கு சில குறைகள் இதில் கருத்துக்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.